வாசிக்கும்படியா நான் ஏவப்படுகிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 13வது வசனம், புதிய ஏற்பாட்டில் 248வது பக்கம். 2 கொரிந்தியர் 4:13வது வசனம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். ஆமென். நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நமக்கெல்லாம் பேர் விசுவாசி, ஸ்தோத்திரம். ஆனால் தலைவலிக்கு கூட ஆண்டவர் விசுவாசிக்க மாட்டோம். ஆமென். பேர் என்னது? விசுவாசி. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசம் இல்லாமல், ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நம்ம பிரியமா இருக்க முடியாது. எபிரேயர் 11:6. ஆண்டவரை பிரியப்படுத்த அவரிடத்துல ஒப்புரவாக நமக்கு அவசியமானது விசுவாசம். ஸ்தோத்திரம். நமக்குள்ள விசுவாசம் என்னன்னு தெரியல. விசுவாசம் என்பது என்னன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி நம்மளை வளர்த்துட்டாங்க. ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? தேவ சமூகத்துல வர முடியாது. தேவ சமூகத்துல தேவனை ஆராதிக்க முடியாது. ஸ்தோத்திரம். விசுவாசம் தான் எல்லாத்துக்குமே பேஸ். ஸ்தோத்திரம். ஏன்னா அவரை விசுவாசிக்கிறவர்கள் உண்டுன்னு ஃபர்ஸ்ட் நம்பணும்ல, விசுவாசிக்கணும்ல. அவர் இருக்கிறார், நம்புறோமா? ஸ்தோத்திரம். அவர் எங்க இருக்கிறார்? எபேசியர் 4:6. ஸ்தோத்திரம். அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ள இருக்கிறார். நமக்கு மேலேங்கிறாரு, நம்ம கூடவுங்கிறாரு, நமக்கு உள்ளவங்கிறாரு. ஆமே. அப்படிப்பட்டவரை எப்படி நம்ம மறந்து விசுவாசித்து அவரை தேடாமல் இருக்கிறோம்னு எனக்கு புரியல. ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற அதே ஆண்டவர் தான் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். எனக்குள்ள இருக்கிற அதே ஆண்டவர் தான் உங்களுக்குள்ளயும் இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். ஆனா உங்களுக்குள்ள என்ன பண்ணல? விசுவாசம் வேலை செய்யல. விசுவாசிக்கவே உங்களால முடியல. ஸ்தோத்திரம். காரணம் என்ன? இந்த வசனத்தை பாருங்க. விசுவாசத்தின் ஆவி உங்களுக்குள்ள வேலை செய்யல. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால தான் நீங்க கேட்கிற வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்ய மாட்டேங்குது. இந்த வசனம் கிரியை செய்யணும்னு சொன்னா உங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கணும். விசுவாசம் இல்லாமல் கேட்டபடியால் அங்கே அவரால் அற்புதம் செய்ய முடியாமல் போனதுன்னு மார்க் 10 இருக்குது. விசுவாசத்தோடு கேட்டாதான் அந்த வசனம் உங்க வாழ்க்கையில கிரியை செய்யும். நீங்க விசுவாசத்தோடு கேட்கறது இல்ல, ஏதோ வந்து இங்க ஸ்தோத்திரம் டைம் பாஸ் பண்ணிட்டு போறதுக்கு வரோம். ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு கேட்கணும். விசுவாசத்தோடு கேட்கணுங்க. அப்பதான் உள்ள போவோம், அது கிரியை செய்யும். விசுவாசம் இல்லாம கேட்டா கிரியை செய்யாதுங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தெளிவா சொல்றேன். ஸ்தோத்திரம். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா, வியாதி வருதா, போராட்டம் வருதா, என்ன பண்ணணும்? பாஸ் ஜெபம் பண்ணி ஒன்னும் ஆவாது. என்ன பண்ண? நீங்க நம்மை நாமே ஏன் வந்து தலைவலின்னு செக் பண்ணணும்னு சொல்றேன் பலமுறை. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். அப்பவும் பிரேயர் ரிக்வெஸ்ட் வந்துன்னு இருக்குது. ஆமென். இவங்களுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஸ்தோத்திரம். சிரிக்கிறதுக்கு சொல்ல. இது விசுவாசத்தின் ஆவி உங்களுக்குள்ள கிரியை செய்யலைங்க. விசுவாசத்தின் ஆவி கிரியை செஞ்சா வசனம் உள்ள கிரியை செய்யும். நான் பேசுற வசனம் உங்களுக்குள்ள கிரியை செய்யவே மாட்டேங்குது. அதனால தான் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரிய மாட்டுறதுனால தான் அந்த வசனத்தின்படி உங்களால் நடக்க முடியல. ஸ்தோத்திரம். காரணம் என்ன? உங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவி சுத்தமா வேலை செய்யல. ஆமே. அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயவு செய்து முழங்கால் படிக்கிட்டு, எனக்கு விசுவாசத்தின் ஆவியை கொடுங்கப்பா. எனக்குள்ள விசுவாசத்தின் ஆவி கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நான் எவ்வளோ சத்தியங்களை கேட்கறேன், ஆனா எனக்குள்ள கிரியை செய்ய மாட்டேங்குது. காரணம் என்னன்னா நான் விசுவாசம் இல்லாமல் கேட்கறேன். ஸ்தோத்திரம். ஆமென். கொஞ்சம் மனப்பூர்வமா நீங்க ஜெபம் பண்ணுங்களேன். ஜெபம் பண்ணுங்களேன். கேட்டா உங்களுக்கு தருவாருங்க. நாங்கள் விசுவாசத்தின் ஆவியை உடையவரா இருக்கிறோம். நான் இருக்கிறேன். விசுவாசத்தின் ஆவி எனக்கு இருக்குது. ஸ்தோத்திரம். உங்களுக்கு இருக்குதா? இருக்குதா? கேளுங்களேன். கேட்டா தருவாருல்ல அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்குள்ள விசுவாசத்தின் ஆவி கிரியை செய்யட்டும் அப்பா. விசுவாசத்தின் ஆவி கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. நான் அவிசுவாசி அல்ல, உம்மை விசுவாசிக்கிற விசுவாசி. எனக்குள்ள விசுவாசம் இல்லாமல் போகிறதுக்கு காரணம் எனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தின் ஆவி கிரியை செய்யலப்பா. கிரியை செய்யலப்பா. கிரியை செய்யலப்பா. கிரியை செய்யலப்பா. கிரியை செய்யலப்பா. அதனால எனக்கு சொல்ற வசனங்கள் புரியலப்பா. எனக்குள்ள அது கிரியை செய்யலப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் ரொம்ப பிரயாசப்பட்டு இந்த வசனங்களை கொடுக்கிறீர். ஆனா ஒரு பிரயோஜனம் இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஒரு பிரயோஜனம் இல்லாம இருக்கிறதப்பா. ஸ்தோத்திரம். நிலைமையெல்லாம் மாறணும், மாறணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, நான் பண்ணல. ஸ்தோத்திரம். எனக்கு இருக்குது விசுவாசம். உங்களுக்கு வேற என்ன பண்ணுங்க. எனக்கு விசுவாசத்தை கொடுங்கப்பா. விசுவாசத்தின் ஆவி எனக்குள்ள கிரியை செய்யட்டும். கிரியை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்காருவோம். ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாகினால்தான் நாம் இந்த உலகத்துல சமாதானமாய் வாழ முடியும். ஸ்தோத்திரம். அவர் கோபமாய் இருக்கும்போது, நம்மை படைத்த தகப்பன் கோபமாய் இருக்கும்போது, நம்ம எதை செஞ்சாலும் நமக்கு என்ன ஆகுது? வாய்க்குமா? ஸ்தோத்திரம். நல்ல சொல்லுங்க. நல்ல நடக்குமா? ஸ்தோத்திரம். கோபமா இருக்கும்போது எந்த காரியம் ஜெபம் பண்ணாலும் கேட்காது. நீங்க பண்ற ஆராதனை வேஸ்ட், நீங்க கொடுக்கிற காணிக்க வேஸ்ட். அவர் கோபமா இருக்கிறாரு. ஆமென். கோபமா இருக்கிறவர் ஆண்ட போய் எதை கேட்டாலும் உங்களுக்கு கிடைக்குமா? ஸ்தோத்திரம். கிடைக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன் கோபமா இருக்கிறாரு? அவரை விட்டு பிரிந்து விட்டீர்கள், தூரமாய் போய் விட்டீர்கள். ஸ்தோத்திரம். ஏதேன் தோட்டத்திலே நடந்துச்சு, நம்ம செய்யல, நம்ம தாத்தாவை செஞ்சிட்டாரு. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தூரமாய் போனவர் மறுபடியும் சேரும்படியான எந்த காரியத்தையும் செய்யல. 930 வருஷம் கொடுத்தார் ஆயுசு. 930 வருஷம் அவன் திருப்பி வந்துருவான், எங்கிட்ட வந்துருவான்னு சொல்லி ஆண்டவர் ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு. ஸ்தோத்திரம். அவன் வரவே இல்லை. ஸ்தோத்திரம். 930 வருஷம். அதுக்கப்புறம் அவனுடைய பேரன் மெத்துசலாவுக்கு 969 வருஷம் கொடுத்து பாக்குறாரு. எக்ஸ்ட்ரா 39 வருஷம். தேவனை விட்டு பிரிந்து வந்துட்டோமே. ஸ்தோத்திரம். அவர் எவ்வளவு வேதனைப்படுவார், அவர் எவ்வளவு துக்கமா இருப்பார், எவ்வளவு கோபமா இருப்பார். அவரிடத்துல போய் சேரணுன்ற சிந்தை மெத்துசலாவுக்கு சுத்தமா இல்லை. ஆனா அவங்க அப்பா மெத்துசலாவோட அப்பா ஏனோக்கு தேவனோட வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆமே. தேவனோடு ஏனோக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அவருடைய மகன் மெத்துசலா தேவனை பற்றிய ஒரு சிந்தை இல்லாம, ஸ்தோத்திரம், இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆமே. ஸ்தோத்திரம். எவ்வளவு போராடி பார்க்கிறார், எவ்வளவு காரியங்களை அனுமதித்து பார்க்கிறார் மனுஷனோடு. ஸ்தோத்திரம். மனுஷன் ஒன்னும் மனம் திரும்புற மாதிரியே, பிதாவிடத்துல திரும்புற மாதிரியே தெரியலங்க. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. ஏற்கனவே நம்ம இதை தியானித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர் ஏவுகிறபடினால மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 3வது வசனத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்களா. அப்போது கர்த்தர், என் ஆவி என்றைக்கு மனுஷரோடு போராடுவது இல்லை. 969 வருஷம் போராடிட்டு ஆண்டவர் எடுத்த டெசிஷன், ஒரு முடிவுக்கு வராரு. எவ்வளவு வருஷம், எத்தனை வருஷம் போராடுறது? ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 6வது வசனம். போராடிட்டு 6வது வசனத்துல சொல்றாரு, தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதுக்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். என்னிடத்துல திரும்பி வரவே இல்லை. ஏன் இவனை பெத்தேனோன்னு சொல்றேன் பாருங்க. நம்ம அது மாதிரி ஆண்டவர் வேதனைப்பட்டாராம். ஆமென். ஸ்தோத்திரம். ஏன் அவனை பெத்தன்னு தெரியலையே. நம்முடைய பிள்ளைகள் திருந்தாது இருக்கும்போது, நம்ம இடத்துல திரும்பாம இருக்கும்போது நமக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு ஃபீலிங்ஸ் வருதா இல்லையா? இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா ஒண்ணுமே நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம கிரயம் செலுத்தாமலே நமக்கு கோபம் வருது. நம்ம பிள்ளைங்களுக்காக உயிரை கொடுக்கலங்க, அவர் கொடுத்துக்கிறாரு. அவருக்கு எவ்வளவு கோபம் வரும்? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. புரியுதா? அவர் சொல்றாரு பாருங்க, மனுஷனை படைத்ததுக்காக நான் மனஸ்தாபப்பட்டேன், அது அவர் இருதயத்துக்கு விசனமா இருந்ததாம். ஸ்தோத்திரம். தேவன் விசனப்பட்டார், கோபப்பட்டார். ஸ்தோத்திரம். போராடுறாரு. மனுஷன் திரும்பவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப எப்படியாவது திருப்பி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் பல ஸ்தோத்திரம் தீர்க்கதரிசிகளை எழுப்புகிறார், ராஜாக்களை எழுப்புகிறார். யார் எழுப்பினாலும் அவன் தேவன் கிட்ட வர மாதிரியே தெரியல. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்துக்கு 430 வருஷம் ஒப்பு கொடுக்கிறார். அவங்க பட்ட உபத்திரத்திலேயாவது மனம் திரும்புவாங்கன்னு பார்த்தா அப்பவும் மனம் திரும்பல. ஆமென். ஸ்தோத்திரம். கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, கொஞ்ச நாள் மறுபடியும் ஸ்தோத்திரம். நியாயாதிபதி புஸ்தகம்லாம் வாசித்து பாருங்க. ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். அவர்களை அவர் பெலிஸ்தர் கையில ஒப்பு கொடுத்தார். தேவனை மறந்து கோபம் மூட்டினதுனால ஸ்தோத்திரம் பெலிஸ்தர் போட்டு நொறுக்குறாங்க, போட்டு கும்பிடுறாங்க. அப்பாவது அவன் ஆண்டவரை நோக்கி பார்ப்பான். நான் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நேரத்துல பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது மாத்திரம் ஓயாருது. உடனே ஆண்டவர் மனம் இறங்குகிறவர். ஸ்தோத்திரம். கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர். உடனே ஒரு ரட்சகரை அவர்களுக்கு அனுப்பி, ஆமென், அவங்களை மீட்டு கொள்கிறார். வந்தாங்க, மீட்டுட்டாங்கன்னு தெரிஞ்சவனே மறுபடியும் இஸ்ரவேல் புத்திரர் பாவம் செய்து தேவனுக்கு கோபம் மூட்டினார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகம் எல்லாம் இதான் இருக்கும், நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 13 நியாயாதிபதிகளை எழுப்பினார். திருந்தவே
இல்ல. இன்னைக்கும் சபை அப்படிதான் இருக்குது. ஆமென். எவ்வளவு காரியங்களை நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஏதாவது மாற்றம் இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. எவ்வளவுதான் ஆண்டவர் போராடுவார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கடைசியில வேற வழியே இல்ல. இவன் பண்ணிருக்கிற பாவம் பெருகிவிட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது. இனி இவனை ஸ்தோத்திரம் நான் சேர்த்து கொள்ள முடியாது. ஆமென். இனி இவனோடு நான் தொடர்ந்து போராடவும் விரும்பவில்லை என்று சொல்லி 969 வருஷம் ஆயுசை கொடுத்த தேவன் இந்த ஆதியாகமம் 6:3 120 குறைத்தார். ஆமென். ஸ்தோத்திரம். இதுல ஒரு செய்தியை ஆவியானவர் சொல்றார். அதனால சொல்றேன். நல்லா கவனிங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவர் போராடுகிறபடி, ஆண்டவர் எவ்வளோ உன்னாண்ட போராடியும் நீ மனம் திரும்பாம அவரை விசனப்படுத்தினா, அவரோடு சேராம அவரை விசனப்படுத்தினா உன் ஆயுசை குறைப்பார். ஆமென். புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இதுக்கு மேல உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆமென். இந்த வசனம் தான் சொல்லுது. ஆமென். 120 வருஷமா குறைச்சிட்டாரு. 969 வருஷம் வாழும்படியாய் வாய்ப்பு கொடுத்த ஆண்டவர் போராடி பார்க்கிறாரு. 969 வருஷம் என்ன பண்ணல? தேவனிடமாய் திரும்பவில்லை. செய்த தப்புக்காக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை, ஒப்புரவாகவில்லை, அவரோட சமாதானம் ஆகல. ஆமென். ஆண்டவர் பார்த்தார், என்ன பண்ணிட்டாரு? 969 எங்க, 120 எங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 120 வயசாக இன்னைக்கு சபைக்கு இந்த வசனம் ஒரு தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிங்க. ஆண்டவர் உங்களோட போராடி கொண்டே இருக்கிறார். 3 மாசமா போராடி கொண்டிருக்கிறார். நீங்க சர்வ வல்லவரிடத்துல திரும்பினீங்கன்னா நல்லது. இல்லைன்னா உங்க ஆயுசை குறைப்பார். ஸ்தோத்திரம். உங்க ஆயுசு மேல கை வைப்பார். இது நான் சொல்லலைங்க, பைபிள்ல போட்டுக்குது. உங்க ஆயுசை குறைப்பார். அப்படின்னு என்ன பண்ணோம்? வியாதியை கொடுப்பார். ஸ்தோத்திரம். அது மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் மாறும். ஆமென். டாக்டர்கள் காப்பாற்ற முடியாது. அதனால இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. பிதாவோடு சேருவதற்கு அவர் ஏற்கனவே கிரயமாய் தம்முடைய குமாரனை கொடுத்து, ஆமென், முந்தி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நாம் ஒப்புரவாகும் வழியை காண்பித்து கொடுத்துட்டார். ஆமென். அதை விளங்க பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவரை நம்ம கொடுத்துட்டார். இதை புரிந்து கொண்டு அவரோடு நான் ஒப்புரவாகிவிட்டால் நல்லது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவரோட சமாதானம் ஆயிட்டா நல்லது. சமாதானம் ஆயிட்டா என்ன நடக்கும் தெரியுமா? இப்ப எடுத்துங்க யோபுவின் புஸ்தகம். இதுதான் இன்றைக்கு ஆவியானவரோடு சொல்ல சொன்ன. ஸ்தோத்திரம். சமாதானம் ஆவலினா, ஸ்தோத்திரம், என்ன நடக்கும்? சமாதானம் ஆவல்னா என்ன நடக்குங்க? ஸ்தோத்திரம். யோபு மாதா சிஸ்டர் பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் தேடிந்தா எங்க யோபு இருக்கு? ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 22வது அதிகாரம் எடுத்துப்போம். ஸ்தோத்திரம். இப்ப அவரோட சமாதானம் ஆயிட்டா என்ன நடக்குன்னு சொல்ல போறேன். ஸ்தோத்திரம். அதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டாரு ஆண்டவர்? சமாதானம் ஆவலினா என்ன நடக்குன்னு சொல்லிட்டாரு. ஆமென். இப்ப நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். 22வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்துட்டீங்களா? பழைய ஏற்பாட்டில் 653வது பக்கம். 22:21. யோபு 22:21. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும், அது உமக்கு நன்மையா இருக்கும். ஆமென். அவரோடு பழகி சமாதானமாகிவிட்டால் அது உனக்கு, அதனால் உமக்கு நன்மை வரும். அவரோட பழகி சமாதானம் ஆவறதுக்கான வழி எல்லாம் உங்களுக்கு ஆண்டவர் காட்டி கொடுத்துட்டார், சொல்லி கொடுத்துட்டார். சமாதானம் ஆவறதுக்கான காரியத்தை நேற்று ஆன்லைன்ல நம்ம செஞ்சோம். அவங்க எல்லாம் சமாதானம் ஆயிட்டீங்க. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. மற்றவங்க ஸ்தோத்திரம் அந்த செய்தியை கேட்டு அதன்படி செய்திருந்தா பரவாயில்ல. ஸ்தோத்திரம். அதுல இந்த குரூப்ல நல்லம்பாக்கம் அட்வென்ட்னு உங்க வாட்ஸ்அப் இருக்குது இல்ல? ஸ்தோத்திரம். அதுல ஒரு பபுள்ஸ் வரும், நோட்டிபிகேஷன் பபுள்ஸ், பச்சை கலர்ல. ஸ்தோத்திரம். நல்லம்பாக்கம் அட்வென்ட் வரும்போது அதை தொட்டா ஓபன் ஆகுது, நல்லம்பாக்கம் அட்வென்ட்டுக்குள்ள போகும். அப்படி போயிட்டாவே எனக்கு என்ன மெசேஜ் வரும்? அவங்க பார்த்துட்டாங்கன்னு. இங்க நிறைய பேர் அந்த வேலை தான் பண்றீங்க. அதை மட்டும் தொட்டு விட்டுட்டு மெசேஜ் யாரும் என்ன பண்றது இல்ல, பாக்குறது இல்ல. ஆமே. ஆனா எல்லாரும் பார்த்த லிஸ்ட்ல ஸ்தோத்திரம் அவங்க பேர் வருது. ஸ்தோத்திரம். அதனால மனசாட்சியின் பிரகாரம் பாருங்க. அது அதனால எனக்கு நன்மை இல்லை, உங்களுக்கு நன்மை. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமா, நேற்று போட்ட மெசேஜ் எல்லாம் பார்த்த மாதிரி. ஸ்தோத்திரம். இங்க வந்துக்கிறதுல போனா சிஸ்டர் தவிர மற்றவங்களாம் பார்த்த மாதிரி தான் காட்டுது. ஸ்தோத்திரம். அமலா வீட்டில் பார்க்கல, அமலா சிஸ்டர் வீட்டில், போனா சிஸ்டர் வீட்டில் பார்க்கல, மற்றவங்களாம் பார்த்த மாதிரி இருக்குது. ஸ்தோத்திரம். ஆனால் பார்த்தீங்களான்னு உங்களுக்கு தான், கடவுளுக்கு தான் தெரியும். ஸ்தோத்திரம். ஆன்லைன் இருந்தவங்க பார்க்க வேண்டியது இல்லை. ஸ்தோத்திரம். இல்லாதவங்களுக்கு சொல்றேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். மாதா சிஸ்டர்லாம் பார்த்த மாதிரி காட்டுது. ஸ்தோத்திரம். பார்க்கல, அது ஒரு பபுள்ஸை மட்டும் அழுத்தி விட்டுக்கிறாரு. ஸ்தோத்திரம். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நைட்டு 9 மணி 10 மணிக்கு வராரா வீட்டுக்கு? 12க்கு வராரா? காலைல எத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்துப்பீங்க? எத்தனை மணிக்கு? 6 மணிக்கு எழுந்து போட்டு விட்டு வேலை செய்யலாமா? கேட்டுக்கினேன். செய்யலாமா செய்யக்கூடாதா? அந்த எண்ணம் இருக்கணும்ல. அவர் 6 மணி 8 மணிக்கு வேலைக்கு போக போறாரு. 7 மணிக்கு 6 மணிக்கு நீங்கள் எழுந்துக்கிறவங்க வேலை செய்யும் போதே போட்டு கேட்குற மாதிரி தான் அந்த ஆடியோ இருக்குது இல்லை? கேட்கலாம்ல? கேட்கலாமா கேட்கக்கூடாதா? அது மாதிரி செய்யுங்க. ஸ்தோத்திரம். அப்போ தான் அந்த வாங்கிக்கிற நோட்ஸ் உங்களுக்கு புரியும். இல்லை ஒன்றும் புரியாது. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவரோடு பழகி சமாதானமாய் இரும், அதனால் உனக்கு நன்மை வரும். ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. எப்படி சமாதானமாவது? 22வது வசனம். அவர் வாய் நின்று பிறந்த வேத பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டு, அவர் சொல்லிக் கொடுத்த உபதேசத்தை நீ ஏற்றுக்கொண்டு, எப்படி அவரோடு சமாதானம் ஆகிறது என்கிற உபதேசத்தை உனக்கு ஆண்டவர் அவர் வாயிலிருந்து சொன்னாரே, அதை நீ முதலாவது ஏற்றுக்கொண்டு. எப்படி சமாதானமாக முடியும்? சொன்னார் உபதேசம், அவர் வாயிலிருந்து வந்தது அவங்களுக்கு. ஆமீன். அதை முதல்ல என்ன பண்ண? நாம ஏற்றுக்கொண்டு, அதுக்கு அடுத்தது அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்தில் வைத்து கொள்ள வேண்டுகிறேன். ஆமீன். எப்படி சமாதானமாக முடியும்? முதலாவது சமாதானத்துக்கு ஆகிற வழியே உங்களுக்கு ஆண்டவர் சொன்னாரு, அவருடைய வாயிலிருந்து வந்தது. அதை முதல்ல ஏற்றுக்கணும். எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதை கேட்டா தானே. கேட்காதே எப்படி ஏற்றுக்க முடியும்? ஆமீன். இந்த ஞாயிற்றுக்கிழமையில இருந்து நேற்று வரைக்கும் இன்னைக்கு அந்த உபதேசத்தை சார்ந்த செய்தி தான் இது. இது எல்லா செய்தி நம்ம குரூப்ல இருக்குது. ஸ்தோத்திரம். அதை நீங்கள் முதல்ல கேட்டு ஏற்றுக்கொண்டால், அதுக்கப்புறம் அவர் வார்த்தைகளை உம்முடைய இருதயத்துல வைத்து கொண்டால், ஸ்தோத்திரம், அவரோடு சமாதானமாக முடியும். ஒண்ணுமே தெரியாது எப்படி சமாதானம் ஆக முடியும்? புரியுதா இல்லையா? நான் ஒரு வார்த்தையை ஏற்றுக்கொள்ளணும் முதலாவது. ஸ்தோத்திரம். அத இருதயத்துல வைத்து கொள்ளணும். தேவதூதன் வந்து மரியாள் இடத்துல சொல்லும் போது மரியாள் அந்த வார்த்தைகளை கேட்டு தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணினாலும். ஆமென். மத்தேயு 1வது அதிகாரம், லூக்கா 2வது அதிகாரம் போய் வாசித்து பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவதூதன் சொன்னும்போது முதல்ல ஏற்றுக்கொண்டால், ஏற்றுக்கொண்டதை கொண்டு போய் எங்க வச்சா? இருதயத்துல வைத்தால், அதுக்கப்புறம் இருதயத்துல இருக்கிறத எடுத்து சிந்திக்க ஆரம்பிச்சு. ஆமேன். அப்ப ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை வரும்போது நாம் முதலாவது ஏற்றுக்கொண்டு அதை கொண்டு போய் இருதயத்துல வைத்தால் தான் எப்படி அவராண்ட சமாதானமாக முடியும் என்பது நமக்கு தெரியும். அதை செய்தால். ஆமேன். அதில் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஆமா. அடுத்த வசனம் 24வது வசனம். நீர் அந்த உபதேசத்தை கேட்டு சர்வ வல்லவராகிய பிதாவினிடத்தில் மனம் திரும்பினால். ஆமென். சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால். ஏற்கனவே இயேசுவிடத்துல மனம் திரும்பி இருப்போம். ஸ்தோத்திரம். அதை வைத்து இப்ப யாராண்ட மனம் திரும்பணும்? பிதாவாண்ட திரும்பணும். நீங்க சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். புரியுதா? ஆமென். திரும்ப உன்னை பில்ட் பண்றாரு. திரும்ப உன்னை புது சிருஷ்டியாக, புதிய மனிதனாக திரும்ப உன்னை கட்டுகிறார். அக்கிரமத்தை கூடாரத்துக்கு தூரமாக்குகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இனி உன்னுடைய கூடாரத்துக்குள், உன் ஆலயமாகிய கூடாரத்துக்குள், சரீரமாகிய கூடாரத்துக்குள் அக்கிரமத்துக்கு இடமில்லாதபடி அவரோடு சமாதானம் ஆகிறவர்களுக்கு அக்கிரமங்களை, பாவங்களை தூரமாக்குகிறார். ஆமென். அப்ப சமாதானம் ஆகணுமா ஆகக்கூடாதா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சமாதானம் ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. 23 ஸ்தோத்திரம். மறுபடியும் வாசிக்கிறேன். நீ சர்வ வல்லவரிடத்தில் மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். இல்லைன்னா நெவர், நோ சான்ஸ். திரும்ப உன் வாழ்க்கை கட்டப்படணுமா? திரும்ப உன் வாழ்க்கை நித்திய ஜீவனுக்கு நேர நடத்தப்பட வேண்டுமா? முடிவில்லாத வாழ்வுக்கு நேர கடந்து வர வேண்டுமா? சர்வவல்லவரிடத்துல மனம் திரும்ப. ஆமென். சர்வவரிடத்துல மனம் திரும்பு. மனம் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர்.
அக்கிரமத்தை உன் கூடாரத்தை விட்டு கர்த்தர் தூரமாக்குவார். கையை தட்டி, அக்கிரமம் உன் கூடாரத்துக்குள் இருப்பதில்லை. அவன திரும்பிட்டா போதுங்க, இதெல்லாம் அவரே பண்ணுவார். டக்கு 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 டக்குன்னு இதெல்லாம் அவருக்கு ஒரு சன பொழுது, ஒரு செகண்ட்ல மாத்திடுவார். ஆமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமேன். சத்தமா அல்லேலூயா. அப்படி அவர் செய்யும் போது 24வது வசனம், அப்போது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஓப்பீரின் தங்கத்தையும் சேர்த்து வைப்பாராம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. கையை தட்ட மாட்டீங்களே. ஆமேன். அல்லேலூயா. பிதாவோடு பழகி சமாதானம் ஆயிட்டு, ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு உள்ளத்துல வைத்து சரியானபடி அவரோட சமாதானமாகி பழக ஆரம்பிச்சுட்டா, ஆமே, தங்கமோ ஸ்தோத்திரம், ஓப்பீரின் தங்கமோ ஸ்தோத்திரம், பொன்னையும் தங்கத்தையும் உங்க வீட்டுல சேர்த்து அவர் வைப்பாராம். கையை தட்ட மாட்டீங்களே. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப எப்படி சேர்க்கிறோம்? அதெல்லாம் இல்லாம போயிடும். அவர் உன் கூடாரத்துல தங்கத்தை சேர்த்து வைக்கிறார். 25வது வசனம், அப்போது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமாயிருப்பார். கையை தட்டி ஆமேன். எப்படி மாறுறார் ஆண்டவர்? உனக்கு குழந்தை கொஞ்சம் தங்கமே, சொக்க தங்கமேன்னு கொஞ்சம். ஆமேன். சர்வ வல்லவர் நமக்கு அப்படி மாறுறாராம். ஆமேன். கொஞ்ச அளவுக்கு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போது சர்வ வல்லவர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். 26வது வசனம், அப்போது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உமக்கு செவி கொடுப்பார். அப்போது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். ஹல்லேலூயா. சத்தம் ஹல்லேலூயா. 28வது வசனம், நீர் ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உமக்கு நிலை வரப்படும். உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதோ ஒரு காரியத்தை நம்ம நிர்ணயம் பண்றோம், ஒன்னும் நடக்க மாட்டேங்குது. ஏன்? சல்வர் இடத்துல பழகல. ஸ்தோத்திரம். பழகி சமாதானம் இருந்தா அவர் எப்படி ஆவறாராம்? இவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்களேன். ஸ்தோத்திரம். அப்பொழுது சர்வ வல்லவர் தாமே உனக்கு பசும் பொன்னும், பசும் பொன்னும், பசும் பொன்னு என்னது? சுத்தமான கலப்படம் இல்லாத தங்கம். ஆமென். நம்ம போட்டுக்கிறதுலாம் கலப்படமான தங்கம். ஸ்தோத்திரம். 916னா 91.6% கோல்டு இருக்குது. மீதி 9.4% காப்பர் இருக்குது. ஆமென். 99.9 ஒன்று இருக்குது. ஸ்தோத்திரம். அது 24 கேரட் தங்கம். 99.9% தங்கம், 1.01% செம்பு. ஆமென். சுத்த தங்கம் நாட்டில் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ அவரோடு பழகினா அவர் உனக்கு சுத்த தங்கமா. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, சொக்க வெள்ளி. அப்பா ஸ்தோத்திரம். வாசிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த வசனங்களை வாசிக்கும் போது ஸ்தோத்திரம், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆமென். எப்படிலாம் ஆண்டவர் நமக்கு மாறுறாரு பாருங்க. அவர் சர்வ வல்லவர். எல்லாத்துலயும் பாருங்க, சர்வ வல்லவர், சர்வ வல்லவர்னு வருது. ஆமென். ஸ்தோத்திரம். ஆமென். சர்வ வல்லவர் யாரு? பிதாவாகிய தேவன். சர்வ வல்லவர். வானத்தை வார்த்தையால் படைத்தவர், பூமியை வார்த்தையால் படைத்தவர். ஆமென். உன்னை என்னையும் மண்ணினாலே படைத்து ஜீவ சுவாசத்தை ஊதினவர். ஸ்தோத்திரம். அவர் நமக்கு பசும் பொன்னாகும் சொக்க வெள்ளியாவும் மாறுறாருங்க. ஸ்தோத்திரம். இது நடக்கிற காரியமா? நடக்கிற காரியமா? ஸ்தோத்திரம். ஒரு பெரிய ஊழியக்காரரே, ஸ்தோத்திரம், நடந்த உண்மையை சொல்றேன். ஆமே. ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தாபனத்துல பிஷப் ஒரு மீட்டிங் அழைக்கப்பட்டிருக்கிறார். பிஷப் ஒரு மீட்டிங் அழைக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு ஒரு ஸ்தோத்திரம், அவருக்கு ஒரு 4வது ஸ்டேஜில் இருக்கிற ஒரு போதகர், பாஸ்டரும் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா. பிஷப் அழைக்கப்பட்டிருக்கிறார். ஸ்தோத்திரம். அவரோடு கூட நானும் அதுக்கு போயிருக்கிறேன். ஸ்தோத்திரம். நான் கொஞ்சம் ஞானம் இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நடக்குன்னு எனக்கு தெரியும். அதனால நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா உட்காந்துட்டேன். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கும் அவர் கீழே. ஸ்தோத்திரம். அவர் வந்தார், நேரா போய் பிஷப் உட்காந்துருச்சாரு, பக்கத்துல உட்காந்தாரு. ஸ்தோத்திரம். ஆமே. ஸ்தோத்திரம். நான் 2-3 சேர் தள்ளி விட்டு ஓரமா உட்காந்தீங்கன்னு. ஸ்தோத்திரம். ஆமே. இவர் வந்தார், அப்படியே வீரமா வந்து பிஷப் உட்காந்துங்கிறாரு. ஸ்தோத்திரம். அவர் பக்கத்துல போய் உட்காந்தாரு பாரு. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. பிஷப்பே பக்கத்துல சேர்க்க மாட்டாருன்றதுக்காக சொல்றேன். ஸ்தோத்திரம். தள்ளி உட்காந்துட்டாரு. ஸ்தோத்திரம். அசிங்கமா போச்சு. ஸோ ஒரு ஸ்டேஜில். ஆமே. ஸ்தோத்திரம். எவ்வளவு உனக்கு தைரியம், எவ்வளவு ஒரு திமிரு, என் பக்கத்துல வந்து உட்கார்ற. தட்டி எழுந்து, ஒரு பிஷப்பா இருக்கிறவர், ஸ்தாபனத்தின் பிஷப்பா இருக்கிறவர், அவரும் ஊழியக்காரர் தான். இவரும் பரலோகத்துல பிஷப்பும் கிடையாது, சாதாரண ஊழியக்காரன் கிடையாது, எல்லாம் ஒருத்தர் தாங்க. ஸ்தோத்திரம்.
உண்மையான ஊழியக்காரன் தான் பேரு. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்ல லூயா. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஒரு சாதாரண பிஷப்பே தான் கூட இருக்கிற ஊழியம் செய்யற ஊழியக்காரர பக்கத்துல, ஆனா சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். கையை தட்ட மாட்டீங்களா? சர்வ வல்லவர். இதெல்லாம் ஸ்தோத்திரம். நீங்க யோசிக்கணுங்க. இதெல்லாம் நீங்க அவரோட பழகி சமாதானம் ஆயிட்டு இதெல்லாம் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. அவர் உங்களுக்கு சொக்க தங்கம், பசும் தங்கம், சொக்க வெள்ளி. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணுங்க. ஸ்தோத்திரம். அனுபவிச்சா தான் புரியும். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அவருடைய பழகுனா அவர் அவ்வளோ சாது பழகிறதுக்கு. ஆமென். ஸ்தோத்திரம். அவ்வளோ சாது, மேல பட்சமே. ஸ்தோத்திரம். அவருடைய சமாதானமாய். ஸ்தோத்திரம். ஆ 21வது வசனத்துல அவருடைய பழகும் போது, ஸ்தோத்திரம், 25ல அப்போது சர்வவல்லர் தாமே உமக்கு பசும் பொன்னும் உமக்கு சொக்க வெள்ளியுமா இருப்பார். 26 அப்பொழுது சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியா இருந்து தேவனுக்கு நேராக உம்முடைய முகத்தை ஏறெடுப்பீர். ஆமே. அவருக்குள்ள ஒரு சந்தோஷம், பட்டாசா, அவருக்குள்ள இருக்கிற ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வருது. 27வது வசனத்துல அதுக்கு அப்புறம் தான் நீர் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண அவர் உனக்கு செவி கொடுப்பார். அவரோட பழகி சமாதானமானாதான் உன் ஜெபம் கேட்கும். ஆமென். உன் ஆராதனை அவரிடத்துல போய் சேரும். ஸ்தோத்திரம். நீ கொடுக்கிற காணிக்கைகளை அவர் அங்கீகரிப்பார். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போது நீர் உம்முடைய பொருத்தனைகளை செலுத்துவீர். 28வது வசனம், நீ ஒரு காரியத்தை நிர்ணயம் பண்ணினால் அது உனக்கு வாய்க்கும், உம்முடைய பாதைகளில் வெளிச்சம் பிரகாசிக்கும். ஆமென் சொல்லுங்களேன். சத்தமா கையத்திட்டு ஆண்டவரை துதிங்களா பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனாலதான் அவராண்ட பழகுங்க, சமாதானமாவுங்க, சமாதானமாவுங்கன்னு ஆவியானவர் சொல்லிக்கினே இருக்கிறாரு. ஆமென். இதெல்லாம் நீங்க அனுபவிக்கணும், இதெல்லாம் அனுபவிக்கணும் நீங்க. ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேல இது பூமிக்குரிய காரியங்கள் என்றால் பரலோகத்துல நீங்க சமாதானம் அவராண்ட ஆகாம போக முடியாது. பரலோகத்துல போனா அவர்கிட்ட தானே போகணும். பூமியில சமாதானமா எப்படி போய் அவர் மூஞ்சில முழிப்பீங்க? நீங்க போக முடியுமா? போகவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஸ்தோத்திரம். அதனால ஸ்தோத்திரம், நீங்க ஸ்தோத்திரம் கிடைத்திருக்கிற நாட்களில அவரோடு சமாதானமாகி அவரோடு பழகி பாருங்க. ஆமென். சமாதானம் ஆயிட்டவங்க என்ன பண்ணோம்? அவரோடு பழகணும். எப்படி பழகுவீங்க? ஸ்தோத்திரம். 2 பேர், ஒரு பையனும் பொண்ணும் பழகுறாங்க. ஸ்தோத்திரம். எப்படி பழகுவாங்க? பழகணும் தான் சொல்லுங்களேன். எனக்கு அந்த அனுபவம் இல்லை. ஸ்தோத்திரம். பழகுனா லவ் பண்ணவங்க. ஸ்தோத்திரம். யாரும் இல்லையங்க? ஸ்தோத்திரம். இல்லையா? ஸ்தோத்திரம். சொல்லுங்கம்மா, எக்ஸ்பீரியன்ஸ். பழகுறவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். யாரும் இல்லையா? ஸ்தோத்திரம். சரி, நானே சொல்றேன், அனுபவத்தில் இல்லை, கேள்விப்பட்டு தான் சொல்றேன். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. இதெல்லாம் உண்மையான்னு நீங்க நினைச்சீங்க. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. 2 பேர் பழகிறவங்க. ஸ்தோத்திரம். 5 மணிக்கு நீ கண்டிக்க வரணும். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு வரணும். ஸ்தோத்திரம். இவன் என்ன பண்ணுவான்? 4:45 போய் நின்று இருப்பான். ஸ்தோத்திரம். பழகிறவங்க. உண்மையா தப்பா? ரைட்டா தப்பா? இது நான் தெரிஞ்சது. 5 மணிக்குனா 5:01 அந்த அம்மா கிளம்பிடும், இவர் போலினா. ஸ்தோத்திரம். உனக்கு கொடுத்த டைம் 5. அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகம் அல்லேலூயா. அதனால இந்த பழகிறவங்களுக்கு தான் இதெல்லாம் தெரியும். ஸ்தோத்திரம். ஒரு ஃபோன் பண்ணும்போது இதில் அதிகமாக ரொம்ப இம்சை பண்ணுறது சகோதரிகள் தான். ஸ்தோத்திரம். சகோதரர்கள் அவ்வளோ பண்ண மாட்டாங்க, சகோதரிகள் தான். ஆமே. ஃபோன் பண்ணும்போது எங்கேஜ் இருந்தா போச்சு. அடுத்து நீ ஃபோன் எடுக்கும்போது கேட்குற முதல் கேள்வி என்னது? எவளாண்ட பேசியிருந்த? யாராண்டெல்லாம் கிடையாது, உண்மையா சொல்லணும். ஆமே. எவளாண்ட? உண்மையா இல்லையா? பழகிறவங்க சொல்லுங்கம்மா. ஸ்தோத்திரம். நான் இதெல்லாம் கேள்விப்பட்டது, சொன்னது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. நான் ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் இருக்கும்போது ஒரு சகோதரர், ஸ்தோத்திரம், அவர் வேலை செய்து கொண்டு ஊழியத்தில் என் கூட இருந்தார். அவரை ஊழியத்துக்காக ட்ரெயின் பண்ணியிருந்தேன். ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம், ஒரு நாள் அவர் வீட்டில் இருந்து, ஸ்தோத்திரம், அவர் வீட்டுக்கு 2-3 வீடு தள்ளி எதிர்க்க இருக்கிற ஒரு பொண்ணு இவனை பார்த்துக்கிட்டே இருந்துக்குது. ஸ்தோத்திரம். அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா.
கொஞ்ச நாள் பார்த்துன்னு இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணிடுச்சு, ஸ்தோத்திரம், வீட்டாண்ட எதுவும் பண்ண முடியாது, பேச முடியாது. அதனால அவன் கிளம்பி போறதுக்கு முன்னாடியே போய் பஸ் ஸ்டாண்ட்ல நிக்குது. ஆமே, இவன் தான் இன்னைக்கு காணமே அப்படின்ட்டு கொஞ்சம் தைரியமா, அவன் ரொம்ப தேவனுக்கு பயந்த பையன். ஸ்தோத்திரம், பயந்த சுபாவம், கூச்ச சுபாவம். ஸ்தோத்திரம், வெளியூர்ல இருந்து வந்து இங்க தங்கி வேலை செஞ்சிருந்தான், ஊழியத்துக்கும் பயிற்சி பெற்றிருந்தான். ஆமேன், ஸ்தோத்திரம். அப்ப பயந்த சுபாவம். அப்படி பரவாயில்ல நீ தப்பிச்சன்ற மாதிரி இந்த பொண்ணு பார்க்கலையே, பார்க்கறது ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்கறது. ஸ்தோத்திரம், தப்பிச்சன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போனா பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுங்குது. ஆமேன், பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுங்குது. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சரி, ஒரு நாள் பார்த்துட்டான், அன்னைக்கு எதுவும் பேசல. இது அடுத்த நாள் பார்க்கறான், அடுத்த நாள் நிக்குது. ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்த நாள் நின்று ஸ்தோத்திரம், 2 நாள் இவனை விட்டுச்சு, ஒன்னே பண்ணல. 3வது நாள் அவன் போய் நின்னவனே ஹாய். ஆமே, அவனை பார்த்து ஹாய் நிக்குது. எனக்கு கையம் ஓடல, காலம் ஓடல. ஆமே, தடதன் ஆயிட்டுக்குது. ஆமே, ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அதோட விட்டா பரவாயில்ல, உங்க பேர் என்னங்க அப்படி நிக்குது. ஸ்தோத்திரம், ஆமே, அவ்வளவுதான். ஸ்தோத்திரம், பஸ் ஸ்டாண்ட்ல. அதுக்கப்புறம் அவன் நிக்க முடியல, ஒரே ஓட்டம் ஓட்டான். ஆமே, ஸ்தோத்திரம், பஸ் யாரெல்லாம் நந்த கூட நான் கம்பெனி ஓடிறேன்னு ஓட்டான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சாயந்தரம் வந்து ஐயா ஐயா ஐயா, ஸ்தோத்திரம், நான் அந்த பொண்ணை பத்தி சொல்லியிருந்தேன். ஸ்தோத்திரம், இங்க தான் குறுகுறுன்னு பார்த்தா 2-3 நாளா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துச்சு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இன்னைக்கு வந்து ஸ்தோத்திரம், உன் பேரு நான் கேக்குது அப்படின்ச்சு. ஸ்தோத்திரம், நான் என்ன சொன்ன, பேர் தானே கேக்குது, சொல்லண்டா. ஸ்தோத்திரம், ஆமே, பேர் தானே கேட்ச்சு. ஐயா உங்களுக்கு தெரியல அதை பத்தி, அது பாக்குற பார்வையே சரியில்லை. ஸ்தோத்திரம், இல்லடா அதெல்லாம் ஒண்ணே இல்லை, நீ சொல்லு, பேர் தானே கேட்ச்சு, சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேன். அடுத்த நாள் போனான். ஸ்தோத்திரம், வந்து ஹாய் உன் பேர் என்னாச்சு, அவன் பேரை சொல்லிட்டான். ஆமே, ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்கல்ல, பெஞ்சமின் அவன் பேரு. ஸ்தோத்திரம், பேரை சொல்லிட்டான். கவனம் போயிடுச்சு. அடுத்த நாள் வந்து ஆமே, ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. கரெக்டா அவன் போற டைமை நோட் பண்ணி வச்சுட்டு அவனுக்கு முன்னாடி நிக்குதாங்க பஸ் ஸ்டாண்ட்ல. அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், இவன் போனவனே ஹாய், என் பேரை கேட்கவே இல்லையே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. முன்னாடி நல்லா சொல்லிட்டான். இவன் பேர் என்னன்னு கேட்டான், பேரை தான் சொல்லி தொலைண்டானே பேரை சொல்லிட்டான். ஸ்தோத்திரம், போயிடுச்சு கம்முன்னு கேட்டுக்கின்னு. அடுத்த நாள் வந்து ஸ்தோத்திரம், என் பேர் நானே கேட்கலையே. ஸ்தோத்திரம், திருப்பி ஓடிறானாண்ட. ஏன்னா அப்பயே சொன்ன அந்த பொண்ணு சரியில்லை, பேரை சொல்லுன. இப்ப வந்து என் பேரை கேட்கவில்லையாண்டு. டேய் கேள்றா, பேர் தானே கேட்க சொல்லுது, பேர் நானும் கேள, இதுனா தப்பா. ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் ஒத்துக்கவே மாட்டான், உனக்கு புரியல. ஸ்தோத்திரம், ஐயா உங்களுக்கு புரியல, அந்த பொண்ணு சரியில்லை. இல்லடா பேர் தானே கேட்ச்சு, கேட்க சொல்லிச்சு, கேள்றா போடா அப்படின்ட்டேன். அடுத்த நாள் போய்க்கிறான். ஸ்தோத்திரம், உங்க பேர் நான் கேட்டான். பேர் ஏதோ ஒரு பேர் சொல்லிச்சு, மறந்துட்டேன். ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அடுத்த நாள் ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இவன் போனான். அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. இவன் ஒதுரிக்கினே தான் போறான். ஸ்தோத்திரம், இன்னைக்கு என்ன நடக்க போது தெரியல. ஸ்தோத்திரம் அப்படின்னு இவன் போன உடனே அங்க நின்று ஹாயின்ச்சு. ஆமேன், ஸ்தோத்திரம், ஹாயின்ட்டு என்ன சொல்றது பார்க்கலான்னு பார்த்தா, நான் உங்களை ப்ரப்போஸ் பண்றேன் அப்படின்ச்சான். ஆமேன், அல்லேலூயா. பேரை கேட்டதுக்கு வயிற்றுல வாயில தண்ணி இல்லாத ஆளு, உன்னை நான் ப்ரப்போஸ் பண்றேன்னு, அது உன்னை நான் லவ் பண்றேன்னு அர்த்தம். ஆமே, ஸ்தோத்திரம், அல்லே சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஏன் சொல்றேன் அப்படின்னா, பழகிறது எப்படி பழகிறாங்க. ஸ்தோத்திரம், எப்படி பழகிறாங்க, இது மாதிரி பிதாவான்ட்ட நீங்க பழக முடியும். ஆமே, ஸ்தோத்திரம், அவங்க கூட தாங்கிறாரு. அவரண்டே பேசலாமே, பேசுங்க அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், அவரண்ட பேசினா பேசுவார். சர்வலோட பேசினா அவர் பேசுவாருங்க, பேசுறாரு என் கூடலாம். ஆமேன்னு சொல்லுங்க, அல்லேலூயா. என்ன கேட்டாலும் சொல்லுவார். ஆமேன், பேசுவார். அவர் கூட ஜாலியா நீங்க என்ன பண்ணலாம், பழகலாம். அப்ப சமாதானம் ஆயிட்டவங்க அவரோட பழகணும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இப்ப சொன்ன பாருங்க, ஸ்தோத்திரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இதை விட நிறைய காரியம்லாம் இருக்குது, டைம் இல்ல சொல்றதுக்கு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்படி அவரிடத்துல பழகும் போது, அப்படி அவரிடத்துல பழகும் போது இல்லையா, சமாதானம் ஆயிட்டா இதெல்லாம் கிடைக்கும். பழகும் போது நாம உன்னத பாட்டின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், உன்னத பாட்டின் புஸ்தகம், ஸ்தோத்திரம், 1வது அதிகாரம் 2வது வசனம் எடுங்களேன். உன்னத பாட்டின் அனுபவம்ன்றது பிதாவோடு பழகிறது தான். ஸ்தோத்திரம், பிதாவோடு பழகிற அனுபவத்தை தான் இங்க சாலமோன் இங்க உன்னத பாட்டுல சூலமெத்தியை கொண்டு அவர் எழுதுறார். ஸ்தோத்திரம், சூலமெத்தியை வச்சு இந்த உன்னத பாட்டுல அழகா அவர் எழுதுறாரு. 1வது அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல 801, ஸ்தோத்திரம், பழைய ஏற்பாட்டுல 801, ஸ்தோத்திரம், 2வது வசனம்.
ஆமென். சத்தம் அல்லேலூயா. அவர்கிட்ட பழகும்போது அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் உமது அன்பு திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அவரோட பழகும்போது என்ன பண்ணுவாரு? இப்ப சின்ன பசங்களாண்ட வழங்குறானா என்ன பண்ணும்? தூக்கி ஸ்தோத்திரம். நம்மளை தூக்கி ஆண்டவர் என்ன பண்றாரா? இதான் பழகுறவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம். ஆமென். பிதா மொத்தம் கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்தா எப்படி இருப்போம் பாருங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரங்க. சுலமித்தியால் சொல்லுகிறார், அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுகிறார். இதான் பழகுறது. அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றா. ஸ்தோத்திரம். சாலமன் தான் இது சூலமெத்தின்னு சொல்லி அவர் ஆணா இருக்கிறதுனால பெண் மாதிரி சொல்றார். ஸ்தோத்திரம். அப்படி 2வது அதிகாரம் 10வது வசனம். ஸ்தோத்திரம். என் நேசர் என்னோட பேசி, 2வது அதிகாரம் 10வது வசனம், என் நேசர் என்னோடு பேசி என் பிரியமே. ஸ்தோத்திரம். பிரியமே, மை லவ், என் அன்பே. ஸ்தோத்திரம். உங்களை பார்த்து சொல்றாரு பிதா, என் பிரியமே. ஸ்தோத்திரம். என் ரூபவதியே. ஸ்தோத்திரம். நம்மள நிறைய பேர் பிடிக்காம இருக்கலாம் அந்த உலகத்துல, நல்லாவே இல்லைன்னு. ஆனா ஆண்டவருக்கு நம்ம எப்படிக்கிறோம்? ரூபவதியாம். என்ன சொல்றாரு? பழுது ஒன்றும் இல்லை. கையை தட்டுங்களேன். உன்னாண்ட ஒரு பழுதும் இல்ல. என் பிரியமே, என் ரூபவதியே, ஏந்து வா. இதோ மாரி காலம் சென்றது, மழை பெய்து ஓய்ந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்திமரம் காய் காய்த்தது, திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனை பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவரியே, நீ எழுந்து வா, போய் அதெல்லாம் பார்க்கலான்னு உங்களை அழைக்கிறாராம். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. பழகுற போது இதெல்லாம் நடக்குதுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். தொடர்ந்து பாருங்க. ஸ்தோத்திரம். உன் கண்மலையின் வெடிப்புகளின் சிகரங்களின் மறைவிடங்களும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமா இருக்கிறது என்றார். ஆமென். என்ன சொல்றாரு? 14வது வசனம், வா போய் அதெல்லாம் பார்க்கலான்னு சொன்னாரு. இங்க சொல்றாரு, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி, உன் மூஞ்ச கொஞ்சம் காட்டுமா, உன் முக ரூபத்தை எனக்கு காட்டுமா. இதுவரைக்கும் நான் உன்னை பார்க்க முடியாதபடி பாவங்களே மறைத்து கொண்டிருந்தது. இப்ப ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அதெல்லாம் கழுவப்பட்டு மன்னிக்கப்பட்டு வந்துக்கிறதுனால உன் முகத்தை கொஞ்சம் நான் பார்க்கட்டும், காட்டுமா. ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும், பேசுமா என் கூட சொல்றாரு. கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரீபா லாபா ஷக்காதாரா லாபா. அந்த அனுபவம் நமக்கு உண்டாவதாக இயேசுவின் நாமத்தில். ஆமென். உன் முகத்தை காட்டு, என் கூட பேசு என்று சொல்லுகிறார். இது என்ன எக்ஸ்பீரியன்ஸ்? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி நீ பேசும்போது உன் சவுண்ட் எப்படி அவரு ரசிக்கிறார் பாரு. ஸ்தோத்திரம். ஆமென். நீ அவராண்ட பேசும்போது அவர் என்ன சொல்றாரு? ஸ்தோத்திரம். உன் சத்தம் எனக்கு இன்பமும். இன்னன சந்தோஷமா நீ பேசுறது எனக்கு இன்பமும். ஸ்தோத்திரம். உன் முக ரூபம் எனக்கு ரொம்ப அழகா இருக்குது என்று சொல்லுகிறார். ஆமென். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க போகணும். ஆமென். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் போனா என்ன பண்ணா? சமாதானம் ஆகணும். ஆமென். ஸ்தோத்திரம். சமாதானம் ஆகணும்னா எப்படி ஆக முடியும்? மேரி அம்மா இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால முழுகி ஞானசானம் எடுத்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றிருக்கணும். அப்பதான் போய் ஒப்புரவாக முடியும். ஆமென். இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்தோத்திரம். பிதாவண்ட சமாதானமாகாம நீங்க என்ன பண்ண முடியாது? இந்த உலகத்திலையும் நல்லா வாழ முடியாது. ஸ்தோத்திரம். ஆமென். உலகத்துக்கு முடிச்ச பிற்பாடு பாதாளத்துல போய் ஸ்தோத்திரம் அக்கினியும் கந்தகம் எரிகிற இடத்துல தான் இருக்கணும். ஸ்தோத்திரம். அதனால ஒரு வாய்ப்பை நம்முடைய சபைக்கு கிருபையாக இந்த நாட்களில் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாய்ப்பை சரியாய் பயன்படுத்தி கொண்டால், நீ அவரோடு பழகினால் அவர் உன்னோடு பழகுவார். ஆமென். ஸ்தோத்திரம். அவர் நல்ல தகப்பன். ஆமென். அவர் நல்ல தகப்பன். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் சபை அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், இந்த ஒப்புரவாவுதலின் உபதேசத்தின் மூலமாக சரியானபடி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவோடு ஒப்புரவாக நாம் முயற்சி செய்யும் போதே, ஒப்புரவாக சமாதானமாக முயற்சி செய்யும் போதே இதெல்லாம் நடக்குது.
செஞ்ச பேர் என்னெல்லாம் நடக்குமோ? ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. எல்லாம் உங்களுக்கு சக்சஸ் தான். அவர் மாத்திரம் உங்களுக்கு சமாதானமாய் ஃப்ரெண்ட் ஆயிட்டார்னா ஸ்தோத்திரம். ஆமேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. செத்து போனவங்களை உங்களால எழுப்ப முடியும். ஆமேன். மரித்தவர்களை உங்களால எழுப்ப முடியும். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் உங்களுக்குள்ள கிரியை செய்வார். ஸ்தோத்திரம். அதனால இந்த உலகத்தில் இருக்கிற பாவத்தை விட முடியாம, ஸ்தோத்திரம், பிதாவோடு ஒப்புரவாகாம ஸ்தோத்திரம் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறவர்களே, இதோ இன்றைக்கு ரட்சணிய நாள், இது அனுகிரக காலம். இன்னைக்கே நீங்க போய் நைட் என்ன பண்ணுங்க? ஸ்தோத்திரம், பிதாவாண்ட இயேசுவின் நாமத்துல என்னுடைய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு, இயேசு என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார் என்ற திருப்தியோடு கூட பிதாவின் சமூகத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே ஸ்தோத்திரம், என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பான்னு சொல்லி அழுது போராடி புலம்பும் போது ஸ்தோத்திரம், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். நீ சர்வ வல்லவரிடத்தில் திரும்பினால் திரும்ப கட்டப்படுவீர். ஆமென். அல்லேலூயா. உன் வாழ்க்கை கட்டப்படும், உன் குடும்பம் கட்டப்படும். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு மனம் திரும்பினா இன்னிலிருந்து தான் உனக்கு ஆயுசு. ஆமென். இன்னிலிருந்து ஒரு புதிய வாழ்க்கை, இன்னிலிருந்து தான் ஆயுசு. இதுக்கப்புறம் நீ 80 வருஷம் வாழ முடியும். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. உற்சாகமா அல்லேலூயா. இதுக்கு அப்புறம் 80 வருஷம் உனக்கு இருக்குது. பலத்தின் மிகுதியா 80 வருஷம். என்னைக்கு சமாதானமாய் அவருடைய பழகுறியா அன்னிலிருந்து ஆயுசை கூட்டுவார், ஆயுசை வர்த்திக்க பண்ணுவார். அவருடைய சமாதானம் ஆகாமே காலத்தை ஓட்டினா உன் ஆயுசை குறைப்பார். 80 50 மாறும். ஸ்தோத்திரம். எது வேணும்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஆமென். அதனால தயவு செய்து இந்த வார்த்தைகளை கேட்டு இருதயத்தில் வைத்து நாட்களை கடத்தாதபடிக்கு இன்றைக்கு பிதாவாகிய தேவனிடத்தில் ஒப்புரவாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக. அப்படியே பைபிளை மூடிட்டு முழங்கால் பண்ணிடுவோம். ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் அந்த காரியத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நைட்டு போய் கண்ணை மூடிக்கின்னு உன்னத பாட்டின் அனுபவமும் ஸ்தோத்திரம் அந்த யோபு 22 வாசிச்ச வசனங்களையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதுவே நம்மளால ஜீர்ணிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அதுவே நம்மளால ஜீர்ணிக்க முடியாது. ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 6:3 மறக்கவே கூடாது. ஸ்தோத்திரம். இனி மனுஷனோடு நான் போராடுகிறது இல்லை. எவ்வளவு போராடி பார்த்துட்டேன், இனி போராடுவது இல்லை. ஸ்தோத்திரம். ஆவியானவர் நமது சபையில கடந்த 3 மாசமாக போராடி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இனி நான் போராட போவது இல்லை. நீ என்ன கேட்டு குட்டிச்சவரா போ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸ்தோத்திரம். ஆனா ஆபத்து சூறாவளி போல வரும். ஆபத்து சூறாவளி போல வரும். பிரச்சனைகள் சூறாவளி போல வரும். வியாதிகள் நீங்காத வியாதிகளை வரும். ஸ்தோத்திரம். வியாதி என்பது வார்த்தையினால் வந்தது. தேவனுடைய கோபமான வார்த்தை, சாபத்தினால் தான் வியாதி. ஆமென். ஸ்தோத்திரம். வியாதி உனக்கு வந்தால் மருத்துவத்தால குணப்படுத்தவே முடியாது. வார்த்தையினால் வந்ததை வார்த்தையால தான் சுகமாக்க முடியும். ஆமென். இதை கேட்டேன் இல்லையா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தான் வார்த்தையாக இயேசுவை இந்த உலகத்தில் அனுப்பினார். நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நம்முடைய மரணத்திற்காக வார்த்தையாகி இயேசு இந்த உலகத்துல வந்தார். ஆமென். இந்த இயேசு மட்டும்தான் ஸ்தோத்திரம் நம்மை பாவத்துக்கு, சாபத்துக்கு, மரணத்துக்கு நீங்களாக்கி ரட்சிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால இன்றைக்கு அவரிடத்துல போய் முழங்கால் படிட்டு, எப்படியோ ஞானஸ்தானம் எடுத்தேன் ஒண்ணுமே தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லாதபடிக்கு, ஞானஸ்தானம் என்பது உடன்படிக்கை. ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ளாய் நான் வாழ்வேன், கிறிஸ்துவுக்குள்ளாய் நடப்பேன் என்று சொல்லி தான் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோம். இதுவரைக்கும் நடந்திருக்கிறோமா? ஸ்தோத்திரம். நடந்திருந்தால் தான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது என்ற அர்த்தம். நடக்கலைன்னா எப்படி நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும்? ஸ்தோத்திரம். போய் அழுது போராடி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறும் வரை ஸ்தோத்திரம். தாவீது நாத்தானால் உணர்த்தப்பட்ட போது ஓடி தேவ சமூகத்துல அழுது புலம்புகிறார். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதேயோ, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை தள்ளி விடாதேயோ, உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப எனக்கு தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி தேவனுடைய சமூகத்துல அழுது புரண்டார், புலம்பினாருங்க. ஸ்தோத்திரம். புலம்பினார். ஸ்தோத்திரம்.
புலம்பினார். அதனாலதான் ஆண்டவர் தாவீதை குறித்து சொல்லும்போது, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமே ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? சத்தமா சொல்ல மாட்டீங்களே? ஸ்தோத்திரம். யார் அப்படி அழுது புலம்பி தேவனோடு சேருவதற்கு விரும்புகிறார்களோ அவர்களை பார்த்து பிதா சொல்றார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஆமேன். என் பிரியமே, மை லவ், என் ரூபவதி. ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. மை பியூட்டி. ஸ்தோத்திரம். என் அழகானவளே, என் பிரியமானவளே, ஸ்தோத்திரம் என்று அவர் வந்து நம்மை முத்தமிடுகிறார், அணைத்து கொள்ளுகிறார். நேற்று கூட சொன்னேன் இல்லையா? ஸ்தோத்திரம். இளையகுமாரன் ஓடி வரும்போது, இளையகுமாரன் மனம் திரும்பி பிதாவோடு சேர வரும்போது, இளையகுமாரன் ஒரு அடி ஸ்டெப் எடுத்து வச்சா அவருடைய தகப்பன் 100 அடி ஸ்டெப் ஓடி வந்து இளையகுமாரனை கட்டி அணைத்து முத்தமிட்டார். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க அல்லேலூயா. அது நம்முடைய பிதாவுக்கு ஒப்புமையாய் சொன்ன உதாரண கதை. அது மாதிரிலாம் நடக்கல. இயேசு சொன்ன உவமை. அப்ப நீங்க இன்றைக்கு பிதாவோடு ஒப்புரவாவதற்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா, அப்படி நினைச்சாவே அவரோடு வந்து கட்டி பிடித்து உங்களை முத்தமிடுகிறார். ஆமே. எவ்வளவு நல்ல தேவன், எவ்வளவு அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வந்திருக்கிறது. அதனால தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், பிதாவோடு ஒப்புரவாகுங்கள். அதுக்கு தாங்க சபை, அதுக்கு தாங்க பாஸ்டர், அதுக்கு தாங்க இந்த ஊழியம், அவரோடு சேர்த்து வைக்கிறதுக்கு தான் சபை. ஆமேன். ஸ்தோத்திரம். அதனால தயவு செய்து 2 கொரிந்தியர் 5:20 உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன், உங்களை கேட்டுக்கொள்கிறேன், பிதாவோடு ஒப்புரவாகி அவருடைய கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளுங்கள். இல்லைன்னா கோபாக்கிய நாளிலே உங்களை தப்புவிப்பவர் ஒருவர் இருக்க முடியாது. இதோ இதுவே ரட்சணை நாள், இதுவே அனுகிரக காலம். ஜெபிக்கலாமா? பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. நன்றி ஆண்டவரே. ஜெபம் பண்ணுங்களேன் பாரத்தோடு. ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என்னை சேர்த்துக்கங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya? என்னை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க ஹalleluya? நன்றி ஆண்டவரே, 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 நன்றி ஆண்டவரே. நன்றியோடு நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்களுமை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹalleluya, 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 ஹalleluya. நன்றி அப்பா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. சொல்லுங்க. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன். திருப்பாதத்தில் தங்கும் போதெல்லாம் பேரானந்தம் காண்கிறேன். உம்மை நோக்கி வேண்டுதல் செய்கையில் மெய் சந்தோஷமாகிறேன். இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே பாடுபட்ட நாயகா. இன்னும் கிட்ட கிட்ட சேர்த்து கொள்ளுமே ஜீவன் தந்த ரட்சகா. கிருபையும் அன்பும் நீடிய சாந்தமும் மிகுந்த தயவும் இரக்கும் உள்ள எங்கள் பரம தகப்பனே, உம்முடைய குமாரனும் எங்கள் ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் பரிசுத்தாவின் ஒத்தாசையிலுமை நோக்கி பார்க்கிறோம். இப்போது நீ எங்களோடு இடைபெட்டு கொண்டிருக்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய அன்பை நாங்கள் உணர்கிறோம் அப்பா. உம்முடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. எங்களை எவ்வளவாய் நேசித்து
ஆண்டவருடைய சொந்த குமாரனை எங்களுக்காய் பலியாக கொடுத்து அவர் மூலமாய் நாங்கள் உம்மோடு சேர வேண்டும் என்று துடிக்கிற பரம தகப்பன், உம்முடைய துடிப்பை, உம்முடைய அங்கலாய்ப்பை புரிந்து கொள்ளாமலேயே இவ்வளவு நாளை நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம்பா, இவ்வளவு காலம் நாங்க வேஸ்ட் பண்ணிட்டோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. இனி அப்படி அல்ல. கிடைத்திருக்கிற ஒவ்வொரு நாளும் தேவனோடு நான் சேருவதற்காகவே கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற நாட்கள் என்பதை உணர்ந்து புரிந்து சரியானபடி தேவனோடு ஒப்புரவாக ஆண்டவரே நீங்க கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் பலி விலைக்கிரை, அந்த விலைக்கிரையும் வீணாய் போகக்கூடாது. பரிசுத்த ஆவியானவரை எங்களை அனுப்பினது, எங்களுக்குள் அனுப்பினது வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. அவர்கள் என்னதான் கிரியை செய்தாலும் ஆண்டவரே எங்களுக்குள்ள அந்த மாம்சம் ஆண்டவரே ஆதாமின் ஆவி எங்களை கடினப்படுத்தி 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 ஆண்டவரே எங்களை வழி விலக செய்து கொண்டிருக்கிறான். அவிசுவாசத்தை எங்களுக்குள்ள அதிகமாய் வளர்த்து கொண்டிருக்கிறான் அப்பா. அவனுடைய காரியங்கள் எல்லாம் முற்றிலும் அழிக்கப்படக்கூடிய காரியங்களை தொடர்ந்து நீங்க எங்களுக்கு கற்றுத்தர போறதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து எங்களை அதற்குள்ளே நடத்த போறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கிருபையா எங்களை நடத்துவீராக, கிருபை எங்களை நடத்துவீராக ராஜா. நாங்கள் இப்போது கேட்ட ஆண்டவரே வார்த்தைகளின்படி ஆண்டவரே சர்வ வல்லவர் தாமே எங்களுக்கு பசும் பொன்னும் சொக்க வெள்ளியமாய் மாறுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய வாயின் முத்தங்களால் எங்களை முத்தமிடுகிறீர் அப்பா. எங்களுடைய வார்த்தையை கேட்க ஆண்டவரே இன்பமான நம்முடைய வார்த்தையை நான் கேட்கட்டும், அழகான ரூபமான நம்முடைய முகத்தை நான் பார்க்கட்டும் என்று ஏங்குகிற தேவனாய் நீர் இருக்கிறீரப்பா. அந்த ஏக்கத்தை நிறைவேற்றுகிற நல்ல பிள்ளைகளாக ஆண்டவரே நாங்கள் காணப்பட இன்றைக்கு எங்களை முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அங்கலாய்ப்பை புரிந்து கொண்டு செயல்பட பரிசுத்த ஆவியானவரே நீங்க கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா, கிரியை செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்துவின் புது சிருஷ்டியின் ஆவியே எங்களுக்கு உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்க, உதவி செய்யுங்கப்பா. நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க, நீங்க நடத்துங்க. ஸ்தோத்திரம். நீங்க நடத்தினாலதான் எங்களால் நடக்க முடியும் என்று நாங்கள் அறிந்து விசுவாசித்து உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எனக்கு தந்தவைகள் ஒன்றையும் நான் இழந்து போக மாட்டேன் என்று இயேசு சொல்லியிருக்கிறீங்கப்பா. எனவே எங்க சபைகள்ல உமக்கு தந்திருக்கிற இந்த ஒரு ஆத்துமா கூட ஆண்டவரே நரகத்துல போயிடக்கூடாது ஆண்டவரே, நரகத்துல போயிடக்கூடாது. பிதாவின் அன்பை உணர்ந்து கொள்ளாமல் வாழக்கூடாது. அவர்களுக்கு உணர்வை கட்டளையிடுவீராக. எங்களுக்குள்ள இருக்கிற கிரியை செய்கிற பரிசுத்த ஆவியானவரே அவர்களுக்குள்ள கிரியை நடப்பிப்பீராக. ஆண்டவரே மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலே அழித்தவர்களாய் தேவனோடு ஒப்புரவாக தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை ஏவி நடத்தும்படியா உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கிருபையான கரத்துல எல்லாவற்றையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மாறாத நல்ல நாமத்தில் பரிசுத்த ஆவியான ஒத்தாசையில் வேண்டிக் கொள்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மாறாத கிருபை, பிதாவாகிய தெய்வத்தின் தூய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தல், சமாதானம், விசேஷமாய் ஸ்தோத்திரம் பிதாவோடு ஒப்புரவாகுகிற அந்த ஊழியம் ஸ்தோத்திரம் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய உள்ளான மனுஷனிலே காணப்பட ஆவியானவர் நடத்தும்படியாக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. Ты моя царица, сопла Марья Ивановна.